அப்படிங்கறதுல கவனம். யார் சொல்ற பேச்சு கேட்கிறது? பைபிள் கதை தான் குழந்தைகளை. நீங்க பைபிளை நீங்க அதை வேதமாக நினைக்கின்றவர்கள் ஒரு பக்கம், அது ஒரு ஞான நூல் என்று நினைத்து நான் வாசிக்கின்றேன் என்னை போன்றவர்கள் ஒரு பக்கம். எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்களேன் எனக்கு கிடைச்சது. அதுல நான் அப்படியே எப்படி எனக்கு பகவத்கீதையில் ஞானம் கிடைக்கிறதோ, குரானில் ஞானம் கிடைக்கிறதோ, பைபிள்ல என்ன ஞானம் பாருங்களேன். நீங்க எல்லாத்தையும் மதம் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த விஷயத்தை மட்டும் அப்ளை பண்ணுங்க. அப்ளை வித் யுவர் செல்ஃப். 7 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இது கதை. இது இயேசு கிறிஸ்துக்கு நடக்குது. 7 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. 7 பேரும் கன்னிமார்கள். கன்னிமார்கள் உங்களுக்கு ஏன் பேர்னா, அவங்க மணாளன் இறைவன். அவர்கள் மணாளனுக்காக காத்திருக்கும் கன்னிமார்கள். ஓகேவா? அவங்க கையில ஒரு மோதிரம் போட்டு